ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு பிரெட் சில்லி மசாலா பண்ணலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ப்ரெட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆனதும் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், 2 வரமிளகா, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு 2 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சதும் குடமிளகாய் நல்லா வெந்துடும். நல்லா வெந்த பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பிரெட் சில்லி மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.